Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது ஈவினிங் சாப்பிட பலாப்பழத்தை வச்சு நல்ல டேஸ்டாட்டு தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 15 பலாப்பழச்சோளம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பச்சரிசியை தண்ணியில் கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். கால் கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப்பு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 நுள்ளு ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தோசை கல்லை சுட வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நார்மலாக தோசை சுடது போலவே இதையும் சுடலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்ச தேங்காயை வச்சு மடக்கி மாற்றிடலாம். இதுபோல் மீதி உள்ளதையும் செய்யலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான பலாப்பழ தோசை ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பலாப்பழமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.